1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி காலை சரியாக 8:15 மணி ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா என்ற நகரம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. காலை வேளை பல மக்கள் திருப்பலி முடித்துவிட்டு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த தருணம். பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு கிளம்பி கொண்டிருந்த நேரம். தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக கணவருக்காக உணவுகளை தயார் செய்து கொண்டிருந்த நேரம். உணவகங்கள் அலுவலகங்கள் எல்லாம் இயங்கி கொண்டிருந்த நேரம். சாலை ஓரங்களிலே மக்கள் நடமாடி கொண்டிருந்த நேரம். பிள்ளைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருந்த காலை பொழுது. சரியாக 8:15க்கு விண்ணில் ஒரு ஏரோப்ளேன் வந்தது. சின்ன பையன் என்ற ஒரு அணுகுண்டை ஹிரோஷிமா அதில் தூக்கி வீசியது. அது பூமியை, அது அந்த நகரத்தை அடைவதற்கு 600 மீட்டருக்கு முன்னாலே அது வெடித்தது. எப்படி அதனுடைய வெப்பம் இருந்தது என்றால், சூரியனுடைய மேல் பரப்பில், பூமியினுடைய மேல் பரப்பில் இருக்கிற வெப்பத்தை விட 1000 மடங்கு வெப்பம். ஒரு நொடிதான் ஹிரோஷிமா என்ற நகரம், பரபரப்பாக இயங்கி கொண்டிருந்த நகரம், அப்படியே சாம்பலானது. தீப்பிழம்பு வானை முட்டும் அளவுக்கு அங்கே கிளம்பியது. அந்த நிகழ்வு நடந்த இடத்திலிருந்து 1.3 கிலோமீட்டர் தூரத்தில் இயேசு சபை ஒரு இல்லம் ஒன்று இருக்கிறது. அங்கு 4 குருக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. அவர்கள் முழுமையான உயிரோடு இருக்கிறார்கள், எந்த காயம் இல்லாமல். அவர்களை சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள். வரலாறு சொல்லுகிறது 1,40,000 பேர் ஹிரோஷிமா அந்த இடத்துல ஒரு நொடியில் இறந்தார்கள். அப்போ இந்த 4 குருக்களும் எந்த ஆபத்தும் இல்லாமல் அவர்கள் உயிர் தப்பினார்கள். அவர்களை பார்த்து மற்றவர்கள், எப்படி சுற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்க நேரத்தில் நீங்கள் மட்டும் எப்படி உயிர் பிழைத்தீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொன்னது, நாங்கள், கியூபர்ட் என்கிற அருள் தந்தை, அவர் சொன்னது, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லுவோம். அன்னை மரியாளுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போதுமே இருந்தது. கடவுளுடைய அருள்கரத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தோம். அதனால தான் எங்களை கடவுள் காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஒரு மனிதனுடைய அந்த குண்டானது எல்லா மக்களுக்கும் அங்கே ஒரு சாவை கொண்டு வந்தது, ஒரு இழப்பை கொண்டு வந்தது. இன்று ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி நமது திரு அவை ஆண்டவர் இயேசுனுடைய உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அதே நாள் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு உருமாற்றத்தின் போது வாழ்வையும் வழியையும் ஒளியையும் கொண்டிருக்கிறார். அன்று மனிதன் போட்ட அந்த குண்டானது இருளை கொண்டு வந்தது. ஆண்டவர் இயேசுனுடைய அந்த ஒளியானது, உருமாற்றமானது ஒளியை கொண்டு வந்தது, வாழ்வை கொண்டு வந்தது. அது இறப்பை கொண்டு வந்தது, இது வாழ்வை கொண்டு வந்தது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று இயேசுனுடைய உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அந்த உருமாற்ற நிகழ்வு எதற்கு, ஏன் அந்த உருமாற்றம் செய்ய வேண்டும், ஏன் ஆண்டவர் இயேசு தன்னை இப்படி வெளிப்படுத்துகிறார் என்ற ஒரு கேள்வியானது நமக்கு எழலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல முறை தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்லுகிறார். மணுமகன் இறக்க வேண்டும், உயிர்க்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது பேதுரு அவரை அழைத்து, இதெல்லாம் வேண்டாத வேலை, இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுவார். போ அப்பாலே சாத்தானே என்று இயேசு அவரை கடிந்து கொள்வார். இப்படிப்பட்ட நிகழ்வு, ஒரு சிலுவை, ஒரு சாவு வருகின்ற அந்த நிகழ்வு இயேசுவுக்கு தெரியும். அதனால தான் இந்த 3 பேரை, மற்ற 9 பேர் ஏன் அழைச்சிட்டு போல, ஒரு 3 பேர் என்று சொல்லுகின்ற பொழுது இவர்கள் தான் முக்கியமானவர்கள். அந்த 3 பேர் யூத முறைப்படி, யூத சமாஜத்தின்படி சாட்சிகள் வேண்டும். 2 அல்லது 3 பேர் சாட்சிகள் வேண்டும். இந்த 3 பேரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த நிகழ்வாக இருந்தாலும் அங்கே அழைத்து செல்வார், தனியாக கூட்டிகிட்டு போவார். கெட்சமனே கூட்டத்தை கூட இந்த 9 பேர் தனியாக விட்டுட்டு இந்த 3 பேரை தனியாக கூட்டிகிட்டு போவார். அப்போ இந்த தாபோர் மலையில் இயேசு தன்னை வெளிப்படுத்துவதற்காக அழைத்து செல்கின்ற பொழுது இந்த 3 பேரையும் கூட்டி செல்வார். ஏன் இந்த 3 பேர் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இவர்கள் முக்கியமானவர்கள். பேதுரு திரு அவையினுடைய தலைவர், முதல் அவர் தான் திருத்தந்தை. அடுத்து யோவான், இயேசு சிலுவையில் நிற்கின்ற பொழுது, அடியில் நிற்கின்ற பொழுது, சிலுவையினுடைய அடியிலே அங்கே யோவான் இருக்கிறார். அவர்கிட்ட தான் அன்னை மரியாளை
பார்த்துக்க சொல்லி அவர் இயேசு சொல்லுவார். இந்த நிகழ்வெல்லாம் விவிலியத்தில் இருக்கிறது. அடுத்து அங்கே இன்னொரு யோவான் இருக்கிறார். அடுத்து அவருடைய சகோதரர் யாக்கோப்பு, இவர் தான் முதலாக திருத்தூதர்களில் வேத சாட்சியாக மரிப்பார். எனவே இவர்களெல்லாம் இந்த 3 பேரும் முக்கியமானவர்கள். இவர்களை அழைத்து கொண்டு அந்த மலைக்கு செல்கிறார். அங்கே மலைக்கு சென்ற பொழுது அந்த நிகழ்வு தான் இன்றைய வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியே இருக்கிறார். அவர் ஒன்றும் மாறவில்லை. ஆனால் அங்கே எங்கே மாற்றம் வருகிறது? ஒரு நொடியில் அவருடைய இறைத்தன்மையை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்படி தான் இறப்புக்கு பின்னால் இதுதான் நடக்கும் என்பதை அந்த ஒரு நொடியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைத்தன்மையை, டிவினிட்டி, அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தியவுடன் பேதுரு என்ன செய்கிறார்? ஆண்டவரே, 3 கூடாரம் அமைப்போம், உமக்கு ஒன்று, எலியாவுக்கு ஒன்று, மோசேக்கு ஒன்று, 3 கூடாரம் அமைப்போம் என்று அங்கே சொல்லுகிறார். ஏன் சொல்கிறாரு? கடவுளோடு அந்த மோட்சம், சொர்க்கம் என்று சொல்லுவோமே, அந்த மோட்சத்திலே கடவுளோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அதை காட்டிட்டார். அது இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மீண்டும் திரும்பி பழைய நிலைக்கு வர விரும்பவே மாட்டான். அந்த ஒரு நொடியில் பேதுரு சொல்லக்கூடியது 3 கூடாரம் அமைச்சு இங்கேயே இருந்துருவோம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசு அதற்கு பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் பின்னால் நடக்கப்போட நிகழ்வுகளை அவர்களுக்கு முன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதுதான் என்று காட்டுகிறார். அப்போ இயேசு அந்த நிகழ்வை காட்டுகிற பொழுது உருமாற்றம் என்று சொல்வதை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகிமையை வெளிப்படுத்தினார். மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். எனவே அவர் அவ்வாறு செய்கின்ற பொழுது யாரெல்லாம் இருக்கிறார்கள்? இறைவாக்கினர்கள், அதாவது எலியாவும் மோசேயும் இருக்கிறார்கள். ஏன் மோசேயும் எலியாவும் அங்கே அவர்களுக்கு முன்னால் தோன்றுகிறார்கள்? நிறைய பேர் இருக்கிறாங்களே, ஆபிரகாம், ஈசாக்கு, மற்றவங்கெல்லாம். அது இல்லாமல் எலியாவும் அங்கே மோசேயும் ஏன் தோன்றுகிறார்கள் என்றால் அங்கே இறைவாக்கு என்று சொல்கின்ற பொழுது அங்கே எலியா, அடுத்து சட்டங்கள் என்று சொல்லுகிற பொழுது மோயிசன். அப்போ இறைவாக்குகளும் சட்டங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான், இவர் தான் என்று சொல்வதற்காக அந்த 2 பேரும் அங்கே கூடியிருக்கிற நேரத்தில் தான் ஒரு மேகம் ஒன்று வருகிறது. ஒரு மேகம் ஒன்று வந்த பொழுது சொல்லக்கூடிய வார்த்தைகள், இவர் தான் உண்மையான மைந்தர், இவருக்கு செவிசாயுங்கள் அப்படின்னு சொல்ற மேகம் அந்த வார்த்தைகளை சொல்கிறது. இவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து, என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள். இவர் என்ன சொல்றாரோ அதெல்லாம் செவிசாயுங்கள். அந்த மேகம் கடவுள் ஒவ்வொரு முறையும் தோன்றுகிற பொழுது மேகத்தின் வழியாக வருவார். அதுபோல தான் இன்றும் இவருக்கு செவிசாயுங்கள். எல்லாம் அதை பார்த்தவுடன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்போ இயேசு மட்டும் இருக்கிறார். கீழே வருகின்ற பொழுது இதை யாருக்கும் சொல்லக்கூடாது, நான் இறந்து உயிர்க்கிற வரை யாருக்கும், அந்த 9 பேருக்கு கூட நீங்கள் சொல்லக்கூடாது என்பதை சொல்லுகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்புகிறார். அதனால தான் இன்றைய 2வது வாசகத்தில் அவர் பார்த்த நிகழ்வுகளை தெளிவாக சொல்லுகிறார். என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரது குரலை ஒலித்த போது தந்தையா கடவுளிடமிருந்து மதிப்பு மாட்சியும் பெற்றார். நாங்கள் இதை கேட்டோம், இந்த ஒளியை நாங்கள் கேட்டோம் என்று பேதுரு அங்கே ஆணித்தரமாக இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பின்னால் சொல்லுகிறார். இந்த நிகழ்வு இயேசுனுடைய மகிமை வெளிப்படுத்திய அந்த நிகழ்வு இவர்களுக்கு தேவை. ஏனென்றால் அதற்கு கொஞ்ச நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சாவை ஏற்பார், துன்பங்கள் படுவார், எல்லாம் இருக்கும். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை தெரிந்திருக்க வேண்டும். இதற்கு பின்னால் அங்கே மகிமை உண்டு என்பதை அந்த 3 பேரும் தெரிந்து வைத்திருந்தார்கள். அந்த ஒரு இழப்பு, இயேசுனுடைய அந்த சாவு, அதற்கு பின்னால் வரக்கூடிய நிகழ்வை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னமே அவர்களுக்கு காட்டிவிட்டார். நம்முடைய வாழ்க்கையிலையும் தாபீர் மலைக்கு கீழே நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். மருத்துவமனையில் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், வீடு இல்லாமல் இருக்கலாம், அடுத்து சொத்து பிரச்சனை இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்வில் இருந்து கொண்டே இருக்கலாம். என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு திருமணம் நடக்கவில்லை என்று ஒவ்வொரு மனிதர்களும் கவலையோடு இருக்கலாம். ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்க வைக்கிறார் என்றால், ஆண்டவர் எப்போதும் ஆண்டவராக இருக்கிறார். அவரை பார்க்கக்கூடிய பார்வைகளில் நம்முடைய மாற்றங்கள் இருக்க வேண்டும். எப்படி ஆண்டவர் இயேசுவாக இருந்தார், அவரை போதகராக பார்த்தவர்கள் அந்த மலைக்கு சென்ற பின்னால் அங்கே அவரை இறைவனாக, கடவுளாக பார்க்கிறார்கள். அது அந்த ஒரு இறைத்தன்மையை அவர்கள் பார்க்கிறார்கள். அதுபோல பார்க்கின்ற பார்வைகள் அவர்களுக்கு வேறுபடுகிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், குற்றங்கள், குறைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். கண்ணீர்கள் இருந்து கொண்டே இருக்கும். வேதனையோடு நாம் இருந்து கொண்டே இருப்போம். நம்முடைய பார்வையை ஆண்டவர் மாற்ற சொல்லுகிறார். அந்த பார்வை எப்படி மாற்றுவது? மாற்றுகிற பொழுது நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக கொடுப்பார். நம்முடைய பார்வையை வேறு விதமாக மாற்ற வேண்டும். அதனால் 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஒவ்வொரு நாளும் இதை கடைபிடியுங்கள். நிச்சயமாக உங்களிடம் இருக்கிற எல்லா தேவைகளையும் கடவுள் அப்படியே மாற்றி வேண்டியதை கொடுப்பார். முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்வார். கருக்களோடு எழுந்து தனிமையான இடத்திற்கு செய்வார். சீடர்கள் எல்லாம் நீங்கள் போங்க என்று சொல்லிவிட்டு கடல் மீது அவர் நடந்து வருவார், ஜெபம் செய்துட்டு வருவார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்தார். அவர் ஜெபம் செய்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தியில் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய முகம் அப்படியே மாறியது, ஒளி வீசியது. அவருடைய ஆடைகள் வெள்ளை வெள்ளையரென வந்தது. அந்த சலவைக்காரர்கள் வெளுக்குமுடைய அளவுக்கு அவருடைய ஆடைகள் இருந்தது என்று லூக்கா குறிப்பிடுவார். அதுபோல ஜெபம்தான் நம்மை கடவுளோடு இணைக்கக்கூடியது. அதனால் முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, செய்ய வேண்டியது ஜெபம் செய்யுங்கள். ஒரு 10 நிமிடம், ரொம்பலாம் வேண்டாம், ஆரம்பிங்க. 10 நிமிடம் நீங்கள் ஜெபம் செய்ய ஆரம்பிங்கள். வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அப்படியே ஆண்டவர் உங்களை அழைத்து வருவார். ஜெபம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஆனால் திருப்பலி முடிந்தவுடன் ஒரு 10 நிமிடம் ஜெபம் செய்யுங்கள். வீட்டில் இருப்பவர்கள் அமர்ந்து ஜெபம் செய்யுங்கள். 10 நிமிடம், ஒரு நாளைக்கு 10 நிமிடம் தொடர்ந்து செய்யுங்கள். அது ஒன்று. இரண்டாவது என்னவென்றால் மன்னிக்கின்ற மனப்பான்மை. மன்னிக்கணும். நம்முடைய குடும்பத்தில் மன்னிப்பு, பகைமை, உறவினர்கள் மத்தியெல்லாம் நிறைய பகைமை இருக்கும். அடுத்து அந்த யாராவது ஒருவரை ரொம்ப நாம் கெடுதல் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நமக்கு துன்பங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, அவன் எனக்கு வேண்டே வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபரை, குடும்பத்தில் உள்ளவர்களை, உறவினர்களை, யாராவது ஒருவரை நீங்கள் மன்னியுங்கள். மன்னிக்கின்ற பொழுது என்ன நன்மைகள் ஏற்படும் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவருடைய வார்த்தைகள் முழுவதும் மன்னிப்பை மையப்படுத்தி தான் எல்லாமே இருந்தது. ஒருத்தன் வலக்கணத்தில் அறையிறானா இடது கணத்தையும் காட்டு, சிலுவையில் இருக்கின்ற பொழுது தெரியாமல் செய்கிறார்களை மன்னியும். இந்த வார்த்தையெல்லாம் யார் சொல்ல முடியும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக மன்னிக்கின்ற மனப்பான்மையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் மன்னிக்க வேண்டும். யாராவது மன்னிக்கிறதுனால எந்த குறையும் நமக்கு விடாது. மன்னிக்கின்ற பொழுது மனது எளிதாக மாறும். ஒரு பகைவராக இருக்கிறாரா, மன்னியுங்கள். ஒருவரையாவது நீங்கள் மன்னியுங்கள். இரண்டாவது. மூன்றாவது என்னவென்றால் நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதீர்கள். நெவர் லூஸ் யுவர் ஹோப். நேற்று நற்செய்தியில் பார்த்தோம், அம்மா உனது நம்பிக்கை பெரிது, இயேசுவே அந்த பெண்மணியை பாராட்டுகிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கை வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கை மட்டும் இழந்து விடவே கூடாது. அதனால் நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தால் கடவுள் உங்களை அப்படியே அவருடைய பக்கம் இழுத்து செல்வார். இந்த நம்பிக்கை இழக்கின்ற தருணங்கள் உங்களுக்கு வந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது யோபு அந்த புத்தகத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இன்றிலிருந்து அந்த யோபனுடைய புத்தகத்தை நான் முழுதாக படைப்பேன். உங்களுக்கு நம்பிக்கை இழக்கக்கூடிய தருணங்கள் வருகிறதா, யோபனுடைய புத்தகத்தை நீங்கள் வாசியுங்கள். அந்த யோபனுடைய புத்தகம் எவ்வளவு நம்பிக்கை அங்கே கடவுள் மீது வைத்திருந்தார் என்பதை தெளிவாக சொல்லுகிறது. நான் நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக திரும்ப செல்வேன். கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். துன்பமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, நோய் வருகின்ற சூழ்நிலை, எல்லா நேரத்திலும் நம்பிக்கையை இழக்காமல் கடவுள் மீது அளவு கடந்த நம்பிக்கையை கடவுள் மீது வைத்திருந்தார். அதனால் என்ன நடந்தது? அவருக்கு பின்னால் எல்லாம் 2 மடங்காக கொடுக்கப்பட்டது. அதனால் நம்பிக்கை இழக்கின்ற தருணங்கள் உங்களுக்கு வந்தால், அப்படி வராட்டினா கூட நீங்கள் யோபு ஆகமத்தை அந்த புத்தகத்தை நீங்கள் வாசியுங்கள். இன்னொரு நிகழ்வாக சொல்லப்படுவது, அவருடைய கல்லறை ஓமன் நாட்டிலே இருக்கிறது. விவிலியத்தில் அவர் எங்கே பதிச்சாங்களாய் இல்லாத ஒரு சூழல். ஆனால் மரபு வழியாக மற்றவர்கள் சொல்லக்கூடிய வழியாக யோபு அங்கே புதைக்கப்பட்ட இடம் ஓமன் நாட்டிலே இருக்கிறது. அவருடைய கல்லறை சுற்றி ஒரு செழுமையாக பாலைவனமாக இருக்கிற ஓமன் நாட்டில் ஒரு செழுமையான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்றால், அவர் இறந்தும் அந்த இடத்தை ஒரு தலமாக வைத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். ஆகவே யோபு நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர். அதனால் இந்த 3ஐயும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தோம் என்றால் நமக்கு மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும். ஜெபம் செய்யுங்கள், அடுத்து மன்னியுங்கள், நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதீர்கள். இதை நாம் செய்தோம் என்றால் இயேசுனுடைய அந்த உருமாற்றம், அங்கே தோற்ற மாற்றம் நம்மை மீண்டும் நம்முடைய ஆசீர்வாதத்தை கடவுள் நமக்கு கொடுப்பார். துன்பங்கள் இருக்குதா, என்னோடு இந்த 3ஐயும் கடைபிடித்து வா, உனக்கு வேண்டிய எல்லா கண்ணீரையும் துடைத்து நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுப்பார். அன்று அணுகுண்டை போடுகிற பொழுது அழிவை மனிதன் கொடுத்தான். ஆனால் ஆண்டவருடைய தாவூர் மலையிலே தன்னுடைய மாற்றத்தை வெளிப்படுத்தி நமக்கு வேண்டிய கண்ணீரெல்லாம் துடைத்து மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக கடவுள் இருக்கிறார். எனவே அவரை நோக்கி வருகின்ற பொழுது நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைவாக கிடைக்கும். அன்று
ஒரு குருவானவர் 4 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். சொன்ன வார்த்தைகள், நான் ஜெபமாலை செய்தேன், கடவுள் நம்பிக்கை இருந்தேன், அன்னை மரியாள் எங்களை காப்பாற்றினார். இந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். கடவுள் இன்னும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க இத்திருப்பலியிலே மன்றாடுவோம்.